ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோவில் 1980ஆம் ஆண்டு நாமக்கல் மாவட்டம் போடிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ஒரு குடுகுடுப்பைக்காரர், அதாவது இரவு நேரங்களில் வீதிகளில் வந்து குறி சொல்லக்கூடிய நபர். அப்படி வர்றவங்களை ஜாமக்கோடாங்கின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த ஜாமக்கோடாங்கி சுடுகாட்டில் போய் ஒரு தலச்சம்பிள்ளையோட மண்டை ஓட்டை எடுத்துட்டு வந்ததால அந்த குழந்தையோட தாய் ஆன்மா அவரை எப்படி பழி வாங்குச்சுன்ற அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பயங்கர பேனிக்காக இருக்கும். ஸோ இதயம் பலவீனமானவர்கள், ஹார்ட் பேஷண்ட் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டிங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 1980ஆம் ஆண்டு நாமக்கல் மாவட்டம் போடிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த எசக்கி முத்துன்ற ஜாமக்கோடாங்கிக்கு தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கிருஷ்ணன் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த கிருஷ்ணனோட பெரியப்பா இருளப்பன் அந்த ஜாமக்கோடாங்கிட்ட ஹெல்ப்பரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்ததாக தெரிவிச்சிருக்காரு. அந்த போடிநாயக்கன்பட்டி கிராமத்திலிருந்து கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு சுடுகாடு ஒன்று இருந்திருக்கு. அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்துல ஒரு குளம் ஒன்று இருந்திருக்கு. அந்த குளத்தங்கரையில தான் சின்னதா ஒரு குடிசை அமைச்சு அந்த ஜாமக்கோடாங்கி அங்க தங்கி வாழ்ந்துட்டு வர்றாரு. அந்த கிராமத்து ஆளுக அந்த ஜாமக்கோடாங்கிட்ட என்னதான் நல்லா பேசினாலும் பழகினாலும் அவர் மேல ஒரு பயங்கலந்த மரியாதை வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த ஜாமக்கோடாங்கி மந்திரம் தந்திரம் எல்லாமே தெரிஞ்சவர். யாருக்காவது பில்லி சூன்யம் வைக்கணும்னாலோ, காணாம போனவங்களை தேடி கொடுக்கணும்னாலோ, பேய் பிடிச்சவங்களுக்கு பேய் ஓட்டுறது போன்ற வேலைகள் எல்லாத்தையுமே அந்த கிராமத்து மக்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. அப்படி அவர் ஏதாவது சாபம் கொடுத்துருவாருன்னு நினைச்சு பயந்து போய் தான் அந்த கிராமத்து மக்கள் அவரை மரியாதையா நடத்தினாங்க. அந்த ஜாமக்கோடாங்கிக்கு இருளப்பன் ஒரு ஹெல்ப்பர் இருந்திருக்காரு. அந்த இருளப்பன் அந்த கிராமத்தை சேர்ந்தவர். அவரு அப்பப்போ வந்து ஜாமக்கோடாங்கிக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறதும், அவர் யாருக்காவது வசிய பூஜை, பேய் ஓட்டும் சடங்கு போன்ற நிகழ்வுகள்ல இருளப்பன் அவருக்கு உதவியா இருப்பாரு. அதனால ஜாமக்கோடாங்கி இருளப்பனுக்கு மாசம் செலவுக்கு பணம் கொடுத்து வச்சிருந்திருக்காரு. இந்த ஜாமக்கோடாங்கியோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா, மாசத்துல சில நாள் சுடுகாட்டு சாம்பல்ல பிறண்டு எழுந்திருச்சு பிறந்த கோலத்தோட, அதாவது ஆடை இல்லாம, அந்த காலகட்டத்திலாம் அவங்க அப்படித்தான் வந்தாங்க. இன்றைய நாகரிக காலத்துல ஆடை அணிந்து வர்றதாக சொல்றாங்க. ஜக்கம்மான்னு சொல்லக்கூடிய அவங்களோட குலதெய்வத்தோட துணையோட வருவாங்க. அப்படி அவங்க நைட்டு நடந்து வரும்போது கையில குடுகுடுப்பைய வச்சு ஆட்டிக்கிட்டே வருவாங்க. அந்த நேரத்துல அவங்க முன்னாடி யாராவது குறுக்க வந்துட்டா அவங்கள கண்ணத்தோட கடிச்சு வச்சிருவாங்க. அதனாலதான் அவங்க குறி சொல்லும் போது அவங்க முன்னாடி யாருமே போய் நிக்கிறது இல்ல. அப்படி அவங்க குடுகுடுப்பைய அடிச்சுட்டு வரும்போது சில மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டே வருவாங்க. அப்படி அவங்க வரும்போது தீய ஆன்மாக்கள் ஏதாவது அவரை நெருங்க வந்துச்சுன்னா கையில வச்சிருக்க எட்டி குச்சியாலே அடிச்சு விரட்டுவாங்க. இப்படி இவங்க தெருவுக்குள்ள குறி சொல்லிட்டு வரும்போது நாய்கள் ஏதாவது குறைச்சிச்சுன்னா அந்த நாய்களுக்கு வாய்க்கட்டு போடக்கூடிய கலை இந்த ஜாமக்கோடாங்கிகளுக்கு அத்துப்படி. இவங்க அந்த தெருவுக்குள்ள குறி சொல்லிட்டு போற வரைக்கும் அந்த நாய்கள் குறைக்காம அமைதியா இருக்கும். அப்படி இவர் அடுத்த தெருவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த நாய்கள் குறைக்கவே ஆரம்பிக்கும். இவங்க போய் அப்படி குறி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டை சேர்ந்தவங்க கதவுக்கு பின்பக்கமா நின்று அவர் சொல்லக்கூடிய அருள்வாக்க காது கொடுத்து கேட்பாங்க. இவர் அப்படி வரும்போது அந்த வீட்டில் ஏதாவது நல்ல செய்திகள் நடக்க போகுதுன்னா நல்ல செய்தி ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லிடுவாரு. கெட்ட விஷயங்கள் ஏதாவது நடக்க போகுதுன்னா இந்த வீட்டில் ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுதுன்றதையும் சொல்லிடுவாரு. இந்த மாதிரி அருள்வாக்கு சொல்றது அது அவரா சொல்றது கிடையாது. அவர் கூட கூட்டிட்டு வர்ற அவரோட குலதெய்வம் ஜக்கம்மா தான் அந்த அருள்வாக்க சொல்லுமா. அப்படி அருள்வாக்கெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடி வேகமா போய் அந்த ஜக்கம்மாவை சுடுகாட்டுக்குள்ள விட்டுட்டு வந்துருவாங்களாம். மறுநாள் காலையில போய் எந்தெந்த வீட்டுல குறி சொன்னாரோ அந்த வீடுகளில் போய் காணிக்கை வாங்கிக்குவாங்க. இப்படி இந்த ஜாமக்கோடாங்கியோட வாழ்க்கை நல்லபடியா போய்கிட்டு இருக்கும்போது தான் இவரோட குடிசைக்குள்ள இவர்களோட முன்னோர்கள் எழுதி வச்ச ஒரு ஓலைச்சுவடி ஒன்று கிடைச்சிருக்கு. அப்படி அந்த ஓலைச்சுவடியில என்ன எழுதி இருந்துச்சுன்னா, நம்மள மாதிரி ஜாமக்கோடாங்கிகளுக்கு அதிகப்படியான சக்தி வேணும்னா இறந்து போன தலச்சம்பிள்ளையோட மண்டை ஓட்டை எடுத்துட்டு வந்து
அதை எடுத்துட்டு வந்து சில மண்டலம் பூஜை செய்து வழிபட்டா அந்த குழந்தையோட ஆன்மா நமக்கு கட்டுப்பட்டு பல மாந்திரிக வேலைகள் செய்து கொடுக்குமா. ஸோ அந்த ஓலைச்சுவடியில படிச்சதுல இருந்து தலச்சம்பிள்ளையோட மண்டை ஓட்டுக்காக இந்த சாம கோடாங்கி பல மாதங்களா காத்து கிடக்காது. அப்படி அந்த தலச்சம்பிள்ளையோட மண்டையோடு அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா பிறந்த குழந்தை இறந்து பிறந்தா உடனே அதை வீட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ பாதுகாப்பா புதைச்சிருவாங்க. அந்த மாதிரி இறக்கக்கூடிய குழந்தைகளை மயான கரையில புதைக்க மாட்டாங்க. அதனால அந்த மண்டையோட்டை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் எடுக்க முடியாது. அதனால இந்த ஜாம கோடாங்கி அந்த இருளப்பெங்கிட்டையும் ஏதாவது தலச்சம்பிள்ளையோட மண்டை ஓடு இருந்தா சொல்லு, உனக்கு நான் பணம் பல மடங்கு தர்றேன்னு சொல்லியிருக்காரு. அந்த நேரத்துல தான் அந்த கிராமத்துல ஒரு 2 வயது குழந்தை மஞ்சள் காமாலை நோயால இறந்து போயிருது. அந்த குழந்தை இறந்த பிரிவை தாங்க முடியாத அந்த தாய் அந்த குழந்தையோட சேர்ந்து இறந்து போயிடுறாங்க. அப்படி இந்த தாயும் சேயும் சேர்ந்து இறந்து போனனால அந்த கிராமத்தாளுகள்லாம் பேசி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, தாயையும் சேயையும் ஒன்னாவே புதைச்சிடலாம்னு பேசி முடிவெடுத்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட இருளப்பேன் வேகமா வந்து சாம கோடாங்கி கிட்ட அதை பத்தி சொல்லியிருக்காரு. இருளப்பேன் இந்த விஷயத்த வந்து சொன்னதும் சாம கோடாங்கிக்கு சந்தோஷத்துல தலைகால் புரியல. சுடுகாட்டுல வந்து அந்த தாயையும் குழந்தையும் புதைக்கிற சடங்குல அவரும் கலந்துக்கிறாரு. அப்படி அவர் புதைச்சதுல இருந்து ஒரு 30 நாள் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்பவே தோண்டி எடுத்தா ஊர்க்காரங்களுக்கு சந்தேகம் வரும்னு சொல்லிட்டு அவர் ஒரு 30 நாள் வெயிட் பண்ணியிருக்காரு. அப்படி 30 நாள் முடிஞ்சதும் ஒரு நிறைஞ்ச அமாவாசை அன்று இருளப்பனை கூப்பிட்டு சுடுகாட்டுக்கு போயிருக்காரு. இருளப்பன் மண்வெட்டியால அந்த சமாதியை தோண்டி இருக்காரு. இந்த ஜாம கோடாங்கி மண்ணெல்லாம் வாங்கி ஒரு பக்கமா குமிச்சிருக்காரு. அப்படி இவங்க தோண்டிக்கிட்டு இருக்கும்போது எலும்பு தட்டுப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு மண்வெட்டி கடப்பாறை இதெல்லாம் ஓரமா வச்சுட்டு அவங்க கைகளாலே அந்த சமாதியை பறிச்சிருக்காங்க. இப்போ அந்த குழிக்குள்ள அந்த தாய் தன்னோட குழந்தைய நெஞ்சோட வச்சு அணைச்சு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கு. அதை பார்த்த ஜாம கோடாங்கி அந்த குழந்தையோட மண்டையோட்டை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அந்த குழந்தையோட அம்மாவோட எலும்பு கூடு அந்த குழந்தைய இறுக்கமா பிடிச்சிருந்திருக்கு. ஒரு வழியா அந்த தாயோட கையெலும்பை உடைச்சிட்டு அந்த மண்டையோட்டை எடுத்திருக்காரு. அப்படி அந்த மண்டையோட்டை எடுத்துட்டு கையில வச்சிருந்த கருப்பு துணியால சுத்தி அவரோட பைக்குள்ள வச்சுக்கிறாரு. அந்த நேரம் மிகப்பெரிய சூறாவளி காத்து அடிச்சிருக்கு. அந்த காத்துல இருளப்பனும் சாம கோடாங்கியும் மிரண்டு போயிடுறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து வேக வேகமா அந்த சமாதியை மூடிடுறாங்க. இப்போ சாம கோடாங்கி இருளப்பெங்கிட்ட செலவுக்கு காசு கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போயிட்டு அதிகாலை நேரமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அப்படி அவர் அந்த குழந்தையோட மண்டையோட்ட தோல் பையில போட்டு நடந்து போகும்போது அவருக்கு பின்னாடி ஒரு உருவம் அவரை விரட்டிக்கிட்டு வர்ற மாதிரியே தெரிஞ்சிருக்கு. அப்போ ஜாம கோடாங்கி என்ன பண்றாருன்னா, அவர் பையில இந்த விபூதியை எடுத்து 4 பக்கமும் ஊதிட்டு தூரப்போன்னு சொல்லிக்கிட்டே முன்னோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு அந்த மண்டையோட்ட பூஜை அறையில போய் வச்சிருக்காரு. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகுதான் அமைதியா போய்கிட்டு இருந்த அந்த சாம கோடாங்கியோட வாழ்க்கையில அமானுஷ்யாலை அடிக்க போகுதுன்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த மண்டையோட்ட சுடுகாட்டு காளியோட போட்டோ முன்னாடி வச்சுட்டு போய் தூங்க ஆரம்பிச்சிடறாரு. நள்ளிரவு 2 மணி இருக்கும். அந்த நேரத்துல ஒரு பெண்ணோட அழுகுரல் பயங்கரமா கேட்டிருக்கு. அது விடாம அலறி அலறி கத்துது. அந்த சத்தத்தை கேட்டதும் ஜாம கோடாங்கி முழிச்சிடுறாரு. கண்ணை கசக்கிக்கிட்டு முழிச்சு பாக்குறாரு. அவர் பார்த்த அந்த காட்சி அவரோட வாழ்நாளிலே இந்த மாதிரி ஒரு காட்சியை அவர் சந்திச்சிருக்கவே மாட்டாரு. ஒரு கருப்பு பெண் உருவம் தலைமுடியை விரிச்சு போட்டுக்கிட்டு அந்த சுடுகாட்டு காளியோட போட்டோக்கு முன்னாடி வச்சிருந்த மண்டை ஓட்டை பார்த்து மண்டை ஓட்டுக்கு பக்கத்துல நின்று அழுதுகிட்டே இருந்திருக்கு. உடனே அதை பார்த்த சாம கோடாங்கி, ஏய் யார் நீ, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த கருப்பு உருவம் எதுவுமே பேசாம அந்த மண்டையோட்ட நோக்கி தனது கையை காமிச்சிருக்கு. உடனே ஜாம கோடாங்கி பூஜை அறைக்குள்ள போய் துளசி தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து அந்த உருவத்து மேல தெளிச்சிருக்காரு. உடனே அந்த ஆத்மா வீச்சுன்னு கத்திக்கிட்டு அந்த குடிசையோட கதவை பிச்சுக்கிட்டு வெளியே ஓடிடுது. அப்போ சாம கோடாங்கி மனசுல என்ன நினைச்சார்னா, யார்கிட்ட வந்து உன் வேலையை காட்டுற, என்கிட்டே வா, உன்னைய மாதிரி எத்தனை ஆன்மாவை நான் கட்டுப்படுத்தி இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் போய் அவரோட படுக்கையில படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறாரு. மறுநாள் காலையில அவரோட உதவியாளர் இருளப்பன் எப்பயும் போல வந்ததும் நேத்து இரவு நடந்த சம்பவத்தை பத்தி இருளப்பெங்கிட்ட சொன்னதும் அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அந்த ஆன்மாவால நமக்கு எதுவும் தொல்லைகள் வருமானு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த ஜாம கோடாங்கி என்ன சொல்றாருன்னா, இனிமே இந்த பக்கமே வராதுன்னு சொல்லியிருக்காரு.
ஆனா இப்ப வரைக்கும் ஜாம கோடாங்கிக்கு தான் எடுத்துட்டு வந்த மண்டையோட்டை தேடித்தான் அந்த தாய் ஆத்மா வந்திருக்குன்றது தெரியாம இருந்திருக்கு. இப்போ இருளப்பனும் அந்த சாம கோடாங்கியும் சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு அப்படி அவங்க டவுனுக்குள்ள போய் பூஜைக்கு தேவையான ஜாமான்லாம் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து வாங்கியிருக்காங்க. அப்படி ஜாமான்கள்லாம் வாங்கி முடிச்சுட்டு மதியம் வீட்டுக்கு வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டு பானையை திறந்து பார்த்துருக்காங்க. அந்த சாப்பாடு உள்ள கருப்பா இருந்திருக்கு, புழுவா முண்டி இருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச இருளப்பனும் சாம கோடாங்கியும் காலையில சமைச்ச சாப்பாடு அதுக்குள்ள எப்படி கெட்டு போயிருக்குன்னு யோசிக்கிறாங்க. இருளப்பங்கிட்ட அதை எடுத்து கொடுத்து வெளியே போய் கொட்டிட்டு வான்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஜாம கோடாங்கி என்ன சொல்றாருன்னா, இது ஏதோ ஒரு ஆன்மாவோட வேலையா தான் எனக்கு படுது. நம்மளை திசை திருப்புறக்காகத்தான் ஏதோ ஒரு தீய சக்தி நம்மளை தடுக்குது. இருளப்பனை கூப்பிட்டு அவருக்கு செலவுக்கு காசை கொடுத்துட்டு நீ போயிட்டு காலையில நேரமா வந்துரு. நாளைக்கு நள்ளிரவு மயான பூஜை இருக்கு, அதுக்கு சில வேர்கள் தேவைப்படுது. நாளைக்கு நம்ம 2 பேரும் போய் மலைகள்ல தான் அதை எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவர் சொல்லிட்டு இருளப்பனை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அன்று இரவு சாம கோடாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்த ஒரு தீய சக்தியும் குடிசைக்குள்ள வரக்கூடாதுன்றதுக்காக யாகம் வளர்த்த சாம்பலை குடிசையோட எல்லா பக்கமும் தெளிச்சு விடுறாரு. குடிசையோட எல்லா பக்கமும் போட்டுட்டு அவரு தூங்க போயிடுறாரு. சரியா நள்ளிரவு 1 மணி இருக்கும். அவரோட குடிசை மொத்தமும் நிலநடுக்கத்துல ஆடுற மாதிரி பயங்கரமா ஆடி இருக்கு. மறுபடி அந்த பெண்ணோட அழுகுரல் வெளியே பயங்கரமா கேட்டிருக்கு. ஜாம கோடாங்கி கதவை திறந்து வெளியே பாக்குறாரு. ஒரு பெண் ஆத்மா அவரோட வாசல் முன்னாடி நின்று தலைவிரி கோலத்தோட பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கு. என்னோட குழந்தையோட மண்டை ஓட்ட கொடுத்துரு, அவனை வச்சு காலம்பூரா துன்புறுத்தி அடிமைப்படுத்தணும்னு நினைக்காதன்னு ஆக்ரோஷமா கத்தி இருக்கு. அது அப்படி கேட்டதும் சாம கோடாங்கி என்ன சொல்றாருன்னா, இதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக நான் இத்தனை நாள் காத்திருந்தேன். இது என்னோட பல நாள் கனவு. அந்த பூஜையை மட்டும் நாளைக்கு நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னா உன்னோட குழந்தையோட ஆன்மா காலம்பூரா எனக்கு அடிமை, நான் என்ன சொன்னாலும் செய்யும். அதற்கு பிறகு என்னை யாராலும் அசைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த ஆன்மா சாம கோடாங்கி கிட்ட கடைசியா கேட்கிறேன், என்னையும் என் குழந்தையும் நிம்மதியா இருக்க விடுன்னு மிரட்டுது. உடனே சாம கோடாங்கி மரியாதையா இங்கிருந்து போறியா இல்ல பூஜை முடிஞ்சதும் உன்னோட குழந்தைய வச்சே உன்னைய கட்டி போடவான்னு கேட்டிருக்காரு. இப்போ சாம கோடாங்கி வேமா பூஜை அறைக்குள்ள போய் அந்த எட்டி குச்சியை எடுத்துட்டு வந்து அந்த ஆன்மாவை அடிச்சிருக்காரு. அந்த எட்டி குச்சியில அடி வாங்கினதும் அந்த ஆன்மா பதறிக்கிட்டு சுடுகாட்டுக்குள்ளே ஓடிடுது. அந்த எட்டி குச்சிக்கு அப்படி ஒரு மகிமை இருக்கு. மாந்திரிகர்கள் தீய சக்தியை விரட்டுறதுக்காக அந்த எட்டி குச்சியை பயன்படுத்துறது வழக்கம். மறுநாள் காலையில எப்பவும் போல இருளப்பன் வந்திருக்காரு. வந்தவர்கிட்ட நேத்து வந்தது அந்த இறந்து போன குழந்தையோட தாய் ஆன்மான்னு சொல்லியிருக்காரு. அது தன்னோட குழந்தையோட மண்டையோட்ட கேட்டு அடம் பிடிக்குதுன்னு சொல்றாரு. இதை கேட்ட இருளப்பனுக்கு அள்ளு விட்டுருது. ஐயா, எனக்கு என்னமோ இது தப்பா படுது, பேசாம அந்த மண்டை ஓட்ட அதோட சமாதியிலே வச்சிடலாங்கியான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சாம கோடாங்கி, இருளப்பா, இது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த மாதிரி எத்தனை ஆன்மாக்களை நான் கட்டுப்படுத்தி இருப்பேன். நீ தைரியமாறு. நான் இன்னைக்கு இரவு மயான பூஜையை முடிச்சதுக்கு அப்புறம் பல மடங்கு சக்தியோட பிரகாசமா மாற போறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம 2 பேரும் மலைக்கு போய் மயான பூஜைக்கு தேவையான நாகதாளி வேறு, ஜடாமஞ்சி இது போன்ற வேர்களை எடுத்துட்டு வரலான்னு சொல்லி மலைக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, நாட்டுக்கோழி, வெள்ளாட்டு ரத்தம், அவர் மலையிலேருந்து கொண்டு வந்த வேர்கள், இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நள்ளிரவு 1 மணிக்கு மயான கரையை நோக்கி பெறப்படுறாங்க. அப்படி அவங்க அந்த மயான கரைக்கு போனதும் அதோட மைய பகுதியில் போய் உட்காந்து அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வட்டமா வச்சுட்டு அந்த மண்டையோட்ட நடுவுல வச்சிருக்காங்க. இப்போ சாம கோடாங்கி என்ன சொல்றாருன்னா, 4 மூலையிலையும் தீப்பந்தங்களை ஏத்த சொல்றாரு. இருளப்பனும் அந்த 4 மூலைக்கும் தீப்பந்தங்களை ஏத்திட்டு ஓரமா போய் நின்றுறாரு. இப்போ ஜாம கோடாங்கி அந்த நாட்டுக்கோழியை அறுத்து அதோட ரத்தத்தை அந்த மண்டையோட்டு மேல ஊத்துறாரு. இவர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க சடங்குகளை இருளப்பன் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இப்போ ஒரு பயங்கரமான சூறாவளி காத்து அடிக்குது. சாம கோடாங்கிய அந்த பூஜையை பண்ண விடாம தடுக்குது. சடங்குக்கு வச்சிருந்த பூஜை பொருட்கள்லாம் காத்துல அடிச்சுட்டு போயிருது. இதனால கோபம் அடைஞ்ச அந்த சாம கோடாங்கி அந்த ஆன்மா தான் இந்த பூஜையை பண்ண விடாம தடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கட்டுப்படுத்துறதுக்காக சில மந்திரங்களை உச்சரிச்சிருக்காரு. அப்படி அவர் அந்த மந்திரத்தை உச்சரிச்சதும் அந்த ஆன்மா கோபத்தோட உச்சிக்கே போயிருக்கு. ஆவேசமா சூறாவளி காத்து மாதிரி சுத்தி வந்து சாம கோடாங்கிய அந்த மந்திரங்களை உச்சரிக்க விடாம கழுத்தோட பிடிச்சு நெருக்கிது. அப்படியே ஒரு 10 அடிக்கு மேல தூக்கி இருக்கு. அதை பார்த்து பயந்து போன இருளப்பன் ஓட்டமா ஓடி ஊர் எல்லையில இருக்க அந்த ஐயனார் கோயிலுக்குள்ள நுழைஞ்சிடறாரு. கோயிலுக்குள்ள போய் சாமிக்கு பக்கத்திலே விடிகிற வரைக்கும் உட்கார்ந்துருக்காரு. இப்போ பொழுது லேசா விடிஞ்சதும் வேகமா வெளியே வந்து ஊருக்குள்ள போய் நடந்த விஷயத்த ஊர்க்காரங்க கிட்ட சொல்லியிருக்காரு. இருளப்பன் இந்த மாதிரி சொன்னதும் ஊர்க்காரங்க அந்த விஷயத்தை கேட்டு மிரண்டு போயிடுறாங்க.
இப்போ ஊர்க்காரங்கெல்லாம் ஒண்ணா சேர்ந்து அந்த சுடுகாட்டை நோக்கி வர்றாங்க. அப்படி அவங்க எல்லாம் வந்து பார்க்கும்போது சாம கோடாங்கி சுடுகாட்டுக்கு நடுவுல ரொம்பவே விகாரமா ரத்தம் கக்கி செத்து கிடக்குறாரு. இப்போ ஊர்க்காரங்க கிட்ட இருளப்பன் ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. அந்த குழந்தையோட மண்டையோட்டை எடுத்ததுனால அதோட தாய் ஆன்மா தான் இவரை பழி வாங்குச்சுன்னு சொன்ன உடனே ஊர்க்காரங்கெல்லாம் அந்த சமாதியை தோண்டி அந்த குழந்தையோட மண்டையோட்டை அதுக்குள்ளே வச்சு புதைச்சிடுறாங்க. புதைச்சிட்டு அந்த சமாதிக்கு மாலையெல்லாம் வாங்கி போட்டுட்டு மறுபடி ஒரு தடவை இறுதி மரியாதை செலுத்திட்டு, உன்னோட குழந்தைய உன்கிட்டே நாங்க சேர்த்துட்டோமா, இந்த ஊர்க்காரங்களை எந்த தொந்தரவும் பண்ணாதன்னு சொல்லி வணங்கிட்டு அங்கிருந்து எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு இருளப்பன் அந்த மாதிரி வேலைகள்ல ஈடுபடுறதையே நிறுத்திட்டாராம். தோட்டங்காடுகள் வேலைக்கு போயிருக்காரு. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.